LKS Gold House in 100வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. அதாவது கம்மி இல்லங்க, இப்போ ரொம்ப கம்மி. LKS Gold House, டி நகர் மற்றும் தாம்பரம். வர ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து இந்தியா முழுக்க இந்த பெட்ரோல்ல ஒரு முக்கியமான மாற்றம் கொண்டு வர போறாங்க. அந்த மாற்றம் கொண்டு வந்தோம் அப்படின்னா 1 லிட்டர் பெட்ரோல் அப்படிங்கிறது 55 ரூபாய்க்கு நாங்களால கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்டோட மினிஸ்டரே சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த பெட்ரோலை நம்ம வண்டியில போடுறதுனால இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய 231 மில்லியன் வண்டிங்க பாதிக்கப்படும். அதோட இன்ஜின்லயும் மைலேஜ்லயும் பிரச்சனை ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பெட்ரோல்னால வண்டிகளுக்குலாம் இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சும் கவர்மெண்ட் ஏன் இதை கொண்டு வராங்க, ஏன் இதை நடைமுறைப்படுத்துறாங்க, இதனால மக்களுக்கு என்ன நல்லது இருக்கு? இது ஒரு பக்கம் இருக்கும்போது வெளிநாட்டுல எங்கேயோ ஒரு போர் நடக்குது, அதனால இங்கே நம்ம நிறைய பாதிக்கப்படுறோம். கேஸ் சிலிண்டர்ல முதற்கொண்டு பெட்ரோல் டீசல் இது எல்லாத்துலயுமே தட்டுப்பாடு இருக்கிறதுனால இதோட விலையும் அதிகமாயிட்டு இருக்குது. இப்போ 1 லிட்டர் பெட்ரோல் அப்படிங்கிறது 398 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கால விற்கிது. இந்தியாவிலையும் பெட்ரோலோட ரேட் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி முன்னக்கூட்டியே தெரிஞ்சதுனால பெட்ரோல்ல வந்து டாக்ஸ் போடுவாங்க இல்லையா, சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தாலும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்தாலும் சரி டாக்ஸ் அப்படிங்கிற ஒன்று போடுவாங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் போடக்கூடிய டாக்ஸ்ல வந்து 10 ரூபா அப்படிங்கிறது பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் குறைச்சிருக்காங்க. இந்த 10 ரூபாய் குறைக்கிறது மூலமா நம்மளுடைய பெட்ரோல் ரேட்டை குறைக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அது சந்தேகம் தான். ஆனா பெட்ரோல் ரேட் வந்து கொஞ்ச நாளைக்கு ஏறாம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, இப்போ இதனால பெட்ரோல் ரேட்டை குறைக்க முடியாது. ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து E20 அப்படிங்கிற ஒரு சீத்தை பெட்ரோல்ல கலக்க போறாங்க. அதனால பெட்ரோல் ரேட்டை குறைக்க முடியுமா? இந்த E20 அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, எத்தனால் அப்படிங்கிற ஒரு சீத்தை பெட்ரோல்ல 20% அப்படின்னு சொல்லி கலப்பாங்க. இப்போ நம்ம நார்மலா பெட்ரோல் போட்டுட்டு இருக்கோம்ல, அந்த பெட்ரோல்ல இப்போ 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 200 ml, அதாவது 100%ல 20% அப்படிங்கிறது இந்த எத்தனால் கலக்கிறது. அதுக்கு பேர் தான் E20 அப்படின்னு சொல்றோம். இந்த எத்தனால் அப்படிங்கிறது இயற்கையா நமக்கு விளையக்கூடிய பொருட்கள் இருக்கு இல்லையா, அதுல இருந்து எடுக்கிறது தான் எத்தனால் அப்படிங்கிறது. இதை வந்து பயோ பெட்ரோல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரி, அதான் பயோ பெட்ரோல்னு சொல்லி சொல்றோம், இயற்கையா இருந்தா எடுக்கிறோம்னு சொல்றோம். இதை வண்டியில போடுறதுனால வண்டிக்கு என்ன பிரச்சனை ஆக போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நாமெல்லாம் அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்க வண்டி அப்படிங்கிறது நார்மல் பெட்ரோலுக்கு தகுந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இந்த நார்மல் பெட்ரோல் போடுறதுனால வண்டிங்கிறது பெரிய பிரச்சனை இருக்காது. ஆனா அந்த நார்மல் பெட்ரோல் யூஸ் பண்ணக்கூடிய வண்டியில இப்போ இந்த E20 பெட்ரோல் அப்படிங்கிறத போய் போட்டோம் அப்படின்னா வண்டி வந்து மைலேஜ் கம்மியாகவும் அதுல இன்ஜின்ல பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த பெட்ரோல் நம்ம யூஸ் பண்றதுனால அந்த வண்டியில ஏதாச்சும் பிரச்சனை ஆனாலுமே இன்சூரன்ஸுமே நம்ம கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்துல இப்போ இந்த E20 பெட்ரோல் அப்படிங்கிறது எந்த வண்டியில போடுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது இல்லையா. இப்போ இந்த E20 பெட்ரோல் அப்படிங்கிறது 2023க்கு முன்னாடி 2023க்கு பின்னாடி அப்படின்னு சொல்லி 2 வகையில பிரிக்கிறோம். 2023க்கு பின்னாடி உருவாக்கின வண்டிகள் எல்லாமே E20 பெட்ரோலுக்கு ஏற்ற மாதிரி உருவாக்கி இருப்பாங்க. அதுவே 2023க்கு முன்னாடி உருவாக்கின வண்டிகள் எல்லாமே E20 பெட்ரோல்ல தாங்கக்கூடியதா இருக்காது. அதனால அதுல வந்து பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, அப்படிங்கிற பட்சத்துல 2023க்கு முன்னாடி எவ்வளவு பேர் வண்டி வாங்கியிருப்பாங்க? அப்படி வாங்கின வண்டிகளை இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 231 மில்லியன் வண்டிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப இந்த பெட்ரோலை நம்ம பழைய வண்டிகள்ல போடுறதுனால வரக்கூடிய முதல் பிரச்சனை மைலேஜ் பிரச்சனை. மைலேஜ் வந்து இதுல 50% வரைக்கும் கூட குறையும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் இதனால மைலேஜ் குறையுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3 முக்கியமான காரணம் இருக்குது. இதுல வந்து ஏர் ஃபியூல் ரேஷியோ அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால, ஏர் ஃபியூல் ரேஷியோ அப்படிங்கிறது ஒரு இன்ஜின் செயல்படுறதுக்கு காத்தும் எரிபொருளும் தேவைப்படுது. இப்போ நம்ம எத்தனால்ல வந்து காத்து அப்படிங்கிறது ஆக்சிஜன் அப்படிங்கிறது அதிகமா இருக்கிறதுனால அது சீக்கிரமா எரிஞ்சு பெட்ரோல் அப்படிங்கிறது சீக்கிரமா தீந்துரும். அதனால மைலேஜ் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னொன்னு எனர்ஜி டென்சிட்டி. இப்போ பெட்ரோலோட எத்தனால் அப்படிங்கிறது எனர்ஜி டென்சிட்டி கம்மியா இருக்கிறதுனால அது வந்து சீக்கிரமா தீந்து போயிடும், அதனால மைலேஜ் கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து இது முக்கியமானது, இந்த எத்தனால் அப்படிங்கிறது ஆவியாகக்கூடிய தன்மை அதிகமா இருக்கு. பெட்ரோலோட அதிகமா ஆவியாயிரும். இப்போ வெயில்லையோ அல்லது இன்ஜின் சூடாயிடுச்சுனாலோ சீக்கிரமா பெட்ரோல் அப்படிங்கிறது தீர்ந்து போயிடும், அதனால மைலேஜ் அப்படிங்கிறது கம்மியாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மைலேஜ் பிரச்சனை அப்படிங்கிறது 2023க்கு முன்னாடி இருக்கக்கூடிய வண்டிகளுக்கு மட்டும் இல்ல, 2023க்கு பின்னாடி இருக்கக்கூடிய வண்டிகளுக்கும் மைலேஜ் பிரச்சனை இருக்கு. ஆனா என்ன, அதோட ரேசியோ மட்டும் மாறும். இப்ப 2023க்கு முன்னாடி இருக்கக்கூடிய வண்டிகள் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 7% வரைக்கும் மைலேஜ் குறையும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 2023க்கு பின்னாடி இருக்க வண்டியா இருந்தது அப்படின்னா அதோடைய மைலேஜ் அப்படிங்கிறது 2ல 3% கம்மியாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா பயமுறுத்துற மாதிரி நிறைய பேர் சொல்ற மாதிரி இதுல 50% அப்படிங்கிறது மைலேஜ்லாம் குறையாது. குறைஞ்சதுன்னா ஒரு 3%ல 7% அப்படிங்கிறது வண்டியை பொறுத்து மாறும். அடுத்து 2வது பிரச்சனை, இந்த பெட்ரோல் நம்ம போடுறதுனால இன்ஜின்ல பிரச்சனை வரும்னு சொல்றாங்க. அதுக்கான காரணம் எத்தனால் அப்படிங்கிறது அரிக்கும் தன்மை அதிகமா இருக்குது. அதே போலவே தண்ணியை ஈர்க்கக்கூடிய தன்மை அதிகமா இருக்குது. இதுக்கு வந்து அரிக்கும் தன்மை அதிகமா இருக்கிறதுனால இந்த எத்தனால் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்ஜினோட ஆக்சசரிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து பிளாஸ்டிக்காவோ அல்லது ரப்பராகவோ இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அரிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இது தண்ணியை ஈர்த்து வச்சுக்கிற தன்மை வேற இருக்குதா. இன்ஜின் வந்து மெட்டலா இருந்தது அப்படின்னா துருப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதிகமா இன்ஜின்ல பிரச்சனை ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம வந்து இப்பதான் இந்த எத்தனால் கலந்த பெட்ரோலை யூஸ் பண்ண போறோமா அப்படின்னு கேட்டா கிடையாது. இதுக்கு முன்னாடியே நம்ம எத்தனால் கலந்த பெட்ரோல் தான் யூஸ் பண்ணிட்டு வரோம். இதுக்கு முன்னாடி E10, அதாவது 10% அளவு மட்டும் கலந்துருக்கக்கூடிய எத்தனால் நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தோம். இனிமே தான் E20 அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. நான் முன்னையே சொன்ன மாதிரி 2023க்கு முன்னாடி 2023க்கு பின்னாடி அப்படின்னு சொல்லி 2 வகையில பிரிக்கலாம். ஆனா நிறைய பேர் வச்சிருக்க வண்டி அப்படிங்கிறது 2023க்கு முன்னாடி தானே. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு வண்டியை யூஸ் பண்றாரு, பெட்ரோல் வெஹிக்கிளா இருந்தது அப்படின்னா அது 15 வருஷம் வரைக்கும் இருக்கலாம், நடைமுறையில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
நம்ம எஃப்சிக்கு விட்டு எக்ஸ்ட்ரா 5 வருஷம் கூட நம்ம நடைமுறையில வச்சுக்கலாம். ஆனா 2020 ஒருத்தர் ஒரு வண்டி வாங்குறாரு அப்படின்னா ஒரு நடைமுறை காலம் அப்படிங்கிறது 2040 வரைக்கும் இருக்கு இல்லையா? இப்ப 2026 ஏப்ரல் 1ல இருந்து இந்த E20 அப்படிங்கிறத நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த வண்டிக்கான என்ன கேரண்டி அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டை நம்ம கேட்கும்போது கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, இதனால பழைய வண்டிகளுக்குலாம் பெரிய அளவுல பாதிப்புலாம் ஏற்படாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஒரு சொல்யூஷனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்க வண்டியை நீங்க சர்வீஸ் கூடும்போது அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே ஆக்சசரிஸ் எல்லாமே நீங்க மாத்தி வச்சுக்கோங்க E20க்கு ஏத்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு பெருசாலாம் ஒன்றும் செலவாகாது, கம்மியாகிற செலவையும் கவர்மெண்ட் கொடுக்க போறது இல்லை, இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்க போறது இல்லை, நம்ம தான் செலவு பண்ணணும். சரி ஓகே, அதெல்லாம் கூட நம்ம பண்ணிடலாம். இந்த E20 நீங்க கொண்டு வந்திருக்கீங்க, அதனால என்ன லாபம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அவங்க 2 காரணம் சொல்றாங்க. இப்போ வந்து நம்ம வெளிநாட்டுல இருந்து தானே இந்த பெட்ரோலியம் பொருட்கள் எல்லாம் இறக்குமதி பண்றோம், கச்சா எண்ணெய் எல்லாம் இறக்குமதி பண்றோம். இதுல வந்து அந்நிய செலவணி அப்படிங்கறத 20% எத்தனால கலக்கிறது மூலமா 20% அப்படிங்கறத நம்ம மிச்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த 20% அப்படிங்கிறது இந்திய விவசாயிகளுக்கே போகும். அதனால இந்தியாவோட டெவலப்மெண்ட் தான் அதிகமாகுமே தவிர வெளியே நம்ம காசு கொடுக்க வேண்டிய தேவை இருக்காது. சரி, அது ஓகே, நம்ம விவசாய உணவுப் பொருட்கள் தான் வாங்கி பண்றோம் அப்படிங்கும்போது உள்நாட்டு உற்பத்தி அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா உணவு தேவை பற்றாக்குறை வராம இருந்ததுன்னா பெட்டரா இருக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து நெல், கரும்பு, மக்காச்சோளம் இந்த மாதிரி பொருட்களை வச்சுதான் நம்ம வந்து எத்தனால் அப்படிங்கிறது எடுக்கிறோம். ஸோ உணவு தேவைக்கான பற்றாக்குறை அப்படிங்கிறது ஏற்படாம இருந்ததுன்னா ஓகே விவசாயிகளுக்கு பெனிஃபிட்டா இருக்கு. இந்த பெட்ரோல் போடுறதுனால வண்டி வச்சிருக்க எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா விலை குறையுமா? ஆல்ரெடி பெட்ரோலியம் துறை அமைச்சர் வந்து 2018 சொன்னாங்க, இந்த மாதிரி எத்தனால் பெட்ரோலுக்கு நாங்க கொண்டு வரது மூலமா பெட்ரோலோட ரேட் அப்படிங்கிறது 1 லிட்டருக்கு 55 ரூபாயா குறைப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது குறைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா அது கேள்விக்குறிதான். ஏன் அப்படின்னா 1 லிட்டர் பெட்ரோல் நம்ம உற்பத்தி பண்ற காஸ்ட்டை விட 1 லிட்டர் எத்தனால் அப்படிங்கிறது உற்பத்தி பண்ற காஸ்ட் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. அதனால பெட்ரோல் ரேட் அப்படிங்கிறது குறையறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு. ஆனா ஒரு விஷயம் பண்ணாங்க அப்படின்னா இந்த பெட்ரோல் டீசலோட ரேட்டை குறைக்க முடியும். இப்ப இந்த மார்ச் 27 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் விதிக்கக்கூடிய அந்த கலால் வரி அப்படிங்கிறத 10 ரூபா குறைச்சாங்க இல்லையா? அந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் விதிக்கக்கூடியது, ஸ்டேட் கவர்மெண்ட் விதிக்கக்கூடியது, இந்த வரிகளை குறைச்சாங்கன்னா பெட்ரோல் டீசலோட ரேட்டை நம்மளால கம்மி பண்ண முடியும். இப்போ கவர்மெண்ட் சொன்ன மாதிரி 2வது காரணம் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப உலக அளவுல வந்து இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எஃபெக்ட் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே தான் இருக்கு, வெப்பமயமாதல் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே தான் இருக்குது. 2070 இதை 0வா குறைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்றதுக்காக இந்த மாதிரி பெட்ரோலியம் பொருட்கள் எல்லாமே இயற்கை முறையில எத்தனால் இந்த மாதிரி விஷயங்களை கலக்கிறது மூலமா கம்மி பண்ணலாம், பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்களுக்காக இந்த E20 அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த E20 பெட்ரோல் அப்படிங்கிறது E30க்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி இந்த எத்தனால் உற்பத்தி பண்ணக்கூடிய சங்கங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஃபியூச்சர்ல இந்த E30, E40 இப்படி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா உலக அளவுல வந்து இந்த எத்தனால் அப்படிங்கிற விஷயத்தை கலந்து பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கான இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில தான் இந்தியாவும் எடுத்துருக்காங்க. ஆனா இதுல பாதிக்கப்படுறது யாரா இருக்காங்க அப்படின்னா 2023க்கு முன்னாடி E20 பெட்ரோலுக்குன்னு ஏத்த வண்டியா இருக்காது இல்லையா? அந்த மாதிரி வண்டி வாகனங்கள் வச்சிருக்கக்கூடியவங்க பாதிக்கப்படுறாங்க. இன்சூரன்ஸும் கவர் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த விஷயங்களுக்கு கவர்மெண்ட் ஒரு சொல்யூஷன் கொடுத்தாங்கன்னா நல்லாவும் இருக்கும். அவ்வளவுதாங்க. இந்த ஏப்ரல் 1 இருந்து இந்த E20 அப்படிங்கிறது கம்பல்சரி எல்லா பெட்ரோல் பங்க்லையும் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு உங்க வண்டி E20 தான் போட்டுட்டு இருக்கீங்களா அல்லது E20 இல்லாம இருக்குதா, இதனால உங்களுக்கு பாதிப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அதை பத்தி நெக்ஸ்ட் நாங்க வீடியோ பண்றோம். தேங்க்யூ. நீ பெட்ரோல் இவ்வளவு நாட்டு வச்சு நான் என்ன பண்ணுவேன்? அதுக்கு பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போடுறவனை என்ன திட்டுறீங்க? பின்னாடி மேனேஜர் இருக்கான், அவனை திட்டலாம். அவனுக்கு மேல ஓனர் இருக்கான், அவனை திட்டலாம். அதுக்கு நாங்க என்னடா பாவம் பண்ணோம்?